ஹாய் பாய். ஹாய். ஹலோ அண்ணா. கமான். அண்ணான்னு சொல்லாதடா, பாய்ன்னு சொல்றா. ஓகே ஸ்மால் பாய். ஆமா, நீங்க எந்த ஸ்கூல் ஓல்ட் ஸ்டூடண்ட்? ஏன் அழுவுறீங்க? என் ஸ்கூல் அப்படி ரொம்ப நாள் ஆச்சு, அதை ஞாபகப்படுத்தாதீங்க. ஸ்கூல் முடி இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் எஸ்எல்சி பாஸ் பண்ணல. டோன்ட் இன்சல்டிங் தி கிரேட் எஸ்எல்சி. ஐ டோன்ட் ஃபினிஷிங் எஸ்எல்சி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இவர் கிளாஸ்க்கே போகாம எப்ப பார்த்தாலும் இந்த குடிச்சவத்துல உட்காந்து அரட்டை அடிச்சனால தான் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணல. டேய், குட்டிச்சவத்தை கேவலமா பேசாத. இந்த குட்டிச்சவத்துல உட்கார்ந்துதான் பெரிய பெரிய மேதைகளும் பெரிய பெரிய அறிஞர்களும் கட்சி தலைவர்கள் உருவான இடம். புத்தருக்கு போதி மரம் கிடைச்ச மாதிரி ஸ்டூடெண்ட்க்கு இந்த குட்டிச்சவர் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வால். திஸ் இஸ் பேச்சுலர்ஸ் வால். பிரதர், குட்டி சோத்துக்கு இவ்வளவு விளக்கம் சொல்றீங்களே, உண்மையிலே நீங்க கிரேட் பிரதர். ஏய், என்னடா சவுண்ட்? நம்ம ஆளு மெசேஜ் கொடுத்திருக்கா. கரெக்ட்டுமா? இந்த காலத்துல காலேஜ் பொண்ணுங்க பேனா இல்லாம இருந்தாலும் இருப்பாளுங்க, பேஜர் இல்லாம இருக்கவே மாட்டாளுங்க. ராஜா காலத்துல தூது புறா மூலமா போச்சு, அப்புறம் லெட்டர் மூலமா போச்சு, இப்ப பேஜர் மூலமா போகுதா? வாழ்க காதல். பிரதர், உங்களுக்கு எல்லாம் காதல் கேஜல் இல்லையா? யார் அவன்? காதலிக்காக நான் தாஜ்மஹால் கட்டுறதுக்கு இடம் கூட பார்த்தாச்சு. இடமா? ஆமாண்டா, கூவத்துக்கு பக்கத்துல 40 ஏக்கர் இடம் வாங்கி போட்டிருக்கேன்டா. அது சரி, இடம் வாங்கி போட்டேன்றீங்களே, இன்னுமா தாஜ்மஹால் கட்டல? இன்னும் எனக்கு ப்ராப்பர் மும்தாஜ் கிடைக்கல ராஜா. என்ன சைட் அடிக்கிறது பூரா ஓட்டை உடசல், இயம் பித்தாள, பேர்ச்சம்பழம், பொங்கி போன பேட்டரி, இத்து போன துத்தநாகம் தான்டா கிடைக்குது. திஸ் தாஜ் வெயிட்டிங் ஃபார் மும்மியா. மும்தாஜ்டா. ஸ்கூல்ல எப்பயுமே பசங்க இங்கிலீஷ்ல தான் பேசிட்டு இருக்கணும், பட் அப்பப்ப தமிழ்ல பேசிட்டு இருக்கான்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். கொஞ்சம் லாங்குவேஜ் நல்லா கத்துக்கங்க. நீங்க கவலைப்படாதீங்க சார், நான் நல்லா கத்து கொடுக்குது. என்னது குத்தா? எங்க வீட்டு பசங்களை அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. நீ அப்படி அடிக்கிறதா இருந்தா எங்களுக்கு டியூஷனே வேண்டாம். அடிக்கிறது இல்ல, பாடம் நல்லா கத்து கொடுக்குது. கத்து தரதுதான் அப்படி சொன்னியா? எஸ், கம் சில்ட்ரன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், தப்பி தவறி கூட பசங்க கிட்ட தமிழ்ல பேசிடாதீங்க, மொழியை மறந்துட போறாங்க. ஓகே. Hi, Hi, I am Diana. I'm Charles. Hi. Hi. சீக்கிரம் வாங்க. எப்பவுமே பால் கணக்கு தனியா, மளிகை கணக்கு தனியா, காந்தி கணக்கு தனியா, தனித்தனியா பக்கம் பிரிச்சு வச்சுட்டா அப்பதான் கன்ஃபியூஸ் ஆகும். சாம்பார் கொடுங்களேன். இப்ப என்னால முடியாதுமா, எல்லா ரூம்லயும் ஒரே கொசு. இப்ப போக போட்டாதான் போ. டேய், சாம்பார் கேக்குறாங்களே, போய் கொடங்க. தெரியலங்கிறதுக்காக கணக்கு கேட்டதுல ஒரு கட்சியை பிரிச்சு இருக்குது. ஞாபகம் இல்ல, மீறி இங்க இருக்குது. அப்படி இல்லைங்கப்பா, ஸ்டாப். அப்படியே லெஃப்ட்ல கட் பண்ணி ரைட்ல வாங்க. வந்தாங்க உட்காருங்க. இந்த மாசம் வீட்டு கணக்கு பாத்துலாம். ஜீவா, என்னப்பா இப்ப அவசரம்? இப்படியே சொல்லி 2 நாள் ஆயிடுச்சுப்பா. சரி, நான் பாக்குறேன். கொண்டா இப்படி. எப்பா, உன் கணக்க நாங்க பாக்கணுமா? என்னது உன் கணக்கு எங்களுக்கு பிரிச்சு பேசுற? இந்த மாசம் நம்ம வீட்டுக்கு செலவான கணக்குப்பா, நம்ம வீட்டு கணக்கு. மாட்டினே அவன்கிட்ட நீ. அவனுக்குதான் எந்த விஷயத்திலயும் ஒண்ணுது என்னதுன்னு சொன்னா பிடிக்காது இல்ல. சாரி சாரி ஜீவா. கணக்கெல்லாம் கரெக்டா இருக்கு. அப்படி ஓகே, அப்படி போடு. கிளம்புங்க கிளம்புங்க. சீதா, நீ 50,000 ரூபாய் பணம் கொடுத்தீல்ல, அது 49,350 ரூபாய் போக மீதி 650 ரூபாய். ஐயா, தர்மம் பண்ணுங்க ஐயா. ப்ளீஸ் வெயிட். எப்பா எப்பா, என்னப்பா? ஒரு ரூபா இருந்தா கொடுப்பா. ஒரு ரூபா எதுக்கு? பிச்சைக்காரனுக்கு போடணும். வெரி குட். தலைவர் பிடிங்க. நீங்க நல்லா இருக்கணும். கிளம்புங்க. பாய். என்னங்க கூப்பிட்டீங்களா? எதுக்குப்பா எல்லாரையும் கூப்பிட்டுருக்க? ஜீவா எங்க? ஜீவா வெளியே போயிருக்காப்ல. பிச்சைக்காரனுக்கு 1 ரூபாய் போடுறதா இருந்தா கூட அத ஜீவா என்கிட்ட கேட்க வேண்டியதா இருக்கு. அதனால ஜீவாக்கு சம்பளம் கொடுக்கலாம் முடிவு பண்ணிருக்கேன். ரொம்ப நல்ல முடிவுங்க. இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமாவது உங்களுக்கு இந்த ஐடியா வந்ததே. அண்ணன் கண்ணு முன்னாடி நடந்ததுனால தான் அவர் இந்த முடிவுக்கே வந்திருக்காரு. ஆமா. எவ்வளவு கொடுக்கலாம்?
5000 கொடுங்க. 10000 கொடுக்கலாங்க. 15000 கொடுக்கலாங்க. சின்ன வயசுல இருந்து நாங்க ஜீவாவோட வளர்ந்துருக்கோம். எங்க பாசத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா வெளியே இருந்து வந்த மருமகளுங்க நீங்க அவன் மேல அன்பு காட்டுறதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு குடும்பத்தை பிரிக்கிறதும் ஒத்துமையா வச்சுக்கிறதும் வெளியே இருந்து வர பொண்ணுங்க தானே. சரி, நான் ஜீவாவுக்கு 5000 ரூபாய் சம்பளம் கொடுக்கலாம் முடிவு பண்ணிருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? இதை ஏன்னா எங்களை கேட்டுக்கிட்டு தாராளமா கொடுங்க. சம்பளத்தை கொடுக்குற மாதிரி இந்த வீட்டுல அவன் எப்படி நடக்கணும்னு அதையும் சொல்லி கொடுங்க. This old man doesn't have any other work here. Just ask him to shut up, yeah. Give one on his head, yeah. என்னது நான் எது பேசினாலும் எப்ப பார்த்தாலும் இங்கிலீஷ்ல முணுமுணுத்துட்டே இருக்கீங்க. அது அப்படித்தான். ஜீவா, என்னப்பா? நான் உனக்கு ஒண்ணு தர போறேன். என்னது? இந்தா, இது எதுக்கு? உன் செலவுக்குப்பா. செலவா? என்ன செலவு? உனக்கு எந்த செலவும் இல்லையா? அட அப்படியே இருந்தா நீங்க இருக்கிறீங்களா? பிச்சைக்காரன் 1 ரூபாய் கேட்டது கூட நீ அண்ணன் கிட்ட தானே வாங்கி கொடுத்த. அட 1 ரூபாய் கேட்டா கொடுத்தாரு. இப்போ ஒரு 1,00,000 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டாரு அவரு. கண்டிப்பா. அப்புறம் எது இருக்கு? அப்பா பாக்கெட் மணி. எது? பாக்கெட் பண்ணியா? இது சம்பளம்ப்பா. இது சம்பளம். அதாவது நான் இந்த வீட்டுல வேலை செய்யறதுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு சம்பளம் கொடுக்குறீங்க. ஜீவா, அப்படி இல்லப்பா. அதாவது நீங்க எல்லாரும் முதலாளிங்க, என்ன தொழிலாளி சொல்லி பிரிச்சிட்டீங்கப்பா. ஜீவா, அது இல்லப்பா. சத்தியமா இல்ல. இது பாக்கெட் மணி. பாக்கெட் இதா பாக்கெட் பண்ணி ஒரு பாக்கெட் பண்ணி அவனுக்கு கொடு. பாக்கெட் பண்ணி பாரு நிக்கிறான் தம்பி, அவனுக்கு பாக்கெட் பண்ணி கொடுப்பா. ஏன் பாரு, அண்ணி கொடுங்க, தங்கச்சி கொடுங்க, எனக்கு மட்டும் ஏப்பா கொடுக்குறீங்க? ஜீவா, ஏன்பா போடுற சட்டையிலையும் கூட பிரிவினை வரக்கூடாதுன்னு தானே நான் தனியா சட்டை தைச்சிக்காம உங்க சட்டையை வாங்கி போட்டுக்கிறேன். அப்புறம் இப்போ சம்பளத்தை கொடுத்து தனியா சட்டை வாங்கி சொல்லுவீங்க. அப்புறம் நாளைக்கு சம்பளத்தை அதிகப்படுத்தி தனியா வீடு வாங்கிட்டு போடன்னு துரத்தி விடலான்னு பாக்குறீங்களா? சாரி ஜீவா, சம்பளமும் பாக்கெட் பண்ணியும் உனக்கு பணம் கொடுக்கணும்னு நினைச்சதே தப்பு. சாரி. A for Amitabh Bachchan. B for Bhagyaraj. B for Bhagyaraj. C for Chiranjeevi. C for Chiranjeevi. D for டாடி, E for இங்கிலீஷ். என்ன நீ பசங்களுக்கு A for ஆப்பிள், B for பிஸ்கட் சொல்லி கொடுக்காம A for அமிதாப் பச்சன், B for பாக்யராஜ் ஒரே நட்சத்திர பேரா சொல்லி கொடுத்துட்டு இருக்க. old man. A for apple, B for biscuit. Old method. கத் கொடுத்தா லேட் ஆகுது. சினிமா மாஸ் மீடியா ஸ்டார் பேர்ல கத்து கொடுத்தா சீக்கிரம் பசங்களுக்கு ரீச் ஆகுது. வெரி குட் வெரி குட் வெரி குட். கிச்லி விட்டாய்ங்க, லாலிபப் லிகா, கிளி கிளி பாய்ங்க. வைக்கலடா. இல்ல, என் டார்லிங் மேல உஜாலா தலைய கை வச்சிட்டான். வைக்கலடா. இல்ல, நீ வெச்ச. வைக்கலடா. இல்ல, வெச்ச. Hi, Charles. ஹாய் டான். சார்லஸா? யார் அது? இதுதான் இவன் பேர் சார்லஸ்னு யார் சொன்னது? இதுதான் சொல்ச்சு. ஏன்டா டேய், நம்ம குலதெய்வம் ஏகாம்பரேஸ்வரர் பேர்ல உனக்கு அழகா ஏகாம்பரம்னு பேர் வச்சா இவகிட்ட சார்லஸ்னு போய் சொல்லிருக்கேடா. உன் பேரு ஏக்கமரம்? இல்ல, தேக்கு மரம், புளிய மரம், பனை மரம், தென்னை மரம். உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள என் உயிர் போயிரும் போட்டிருக்க. ஏய் சொட்டு நீலம், உனக்கு இங்க என்ன வேலை? வாடா. ஏன்டா என் மேல சந்தேகப்படுற? அவ எனக்கு பேத்தி மாதிரி. ஐயோ, உனக்கு பேத்தினா எனக்கு மகளா? என்னையா முறைய மாத்திர? என்ன முறை அது? அவ டீச்சர், நான் ஸ்டூடெண்ட். அவ புத்தகம், நான் பாடம். என்னடா பணம் அது? அலைகள் ஓய்வதில்லை, சின்ன தம்பி காதலுக்கு மரியாதை. எனக்கு புரியலடா. ஏய் ஒயிட் லகான், கன்ஃபியூஸ் ஆயிட்டியா? இங்கிலீஷ் சொல்றேன் கேட்டுக்க. ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு, சாம்சன் டி லைலா. ஓ, இத உங்களுக்கு சொல்லி கொடுக்க அவ இங்க வந்திருக்காளோ? பின்ன உனக்கு சொல்லி கொடுக்கத்தான் இங்க வந்திருக்காளா? டேய், அவ கிறிஸ்டியன், நாம ஹிந்து. நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரனா விட நீ என்னடா கேரவுன்றது? Old man தண்ணிக்குள்ள விழுந்துச்சு. ஹலோ கார்ப்பரேஷன், ஒரு வெள்ள நாய் தண்ணிக்குள்ள வந்து செத்து போச்சு. சீக்கிரம் வந்து தூக்கிட்டு போங்க. பிரதரோ, ஏன் பிரதரோ காலையில ரொம்ப பந்தாய் நாடு வந்து அலம்பல் பண்ணிட்டு இருக்கீங்க? ராத்திரி ஆனா அது என்ன இப்படி கூணி குறுகிறீங்களே? அது ஒண்ணு இல்ல பிரதர், இந்த பேய் பிசாசு காத்து கருப்புனாலே எனக்கு கொஞ்சம் பயம். இது எதுக்கு அருவா? இரும்பு கையில வச்சிருந்தா பேய் ஓடி போயிருமாமே. அது காக்கா வலிப்பு. அட, ரெண்டுக்கு இதுதாப்பா யூஸ் பண்றாங்க. அப்புறம் எங்க அப்பனுக்கு நான் ஒரே பையன் பாத்தியா? இந்த ஒரு அப்பனுக்கு ஒரு பையன் இருக்கிறவன் எல்லாம் பேய் கப்பு நமக்குமாமே. குடும்ப கட்டுப்பாடு எதிரியா? அது சரி, பேய் நீங்க பாத்திருக்கீங்களா? ஓ, சினிமால பாத்திருக்கேன். எப்படி இருக்கும்? நல்லா முடியெல்லாம் விரிச்சு போட்டு வெள்ளை புடவையில கோரமா இருக்கும். அதான் எப்ப பார்த்தாலும் பேய்க்கு வெள்ளை புடவை யூனிஃபார்மா? ஏன் கலர் புடவையில வராதா? அந்த கருமாந்திரம் முடிச்சவங்க அப்படித்தானப்பா காட்டுறானுங்க. இது வரைக்கும் கலர்ல காட்டுனதே இல்லையே. நான் பாத்திருக்கேன். எந்த படத்துல? படத்துல இல்ல, நேர்ல. நேர்லயா? எங்க? நம்ம தெருவுல. தெருவில்லையா? ஒரு நாள் ராத்திரி தனியா வாத்தியார் படம் பார்த்துட்டு நம்ம தெருவுல வந்துட்டு இருந்தோமா? நம்ம தெருவுல? அப்ப நம்ம தெருவுல அது 2ஆ பொளந்ததுமா. நம்ம தெருவு 2ஆ பொளந்ததா? ஆமாமா. அதுக்குள்ள இருந்து
என்னது என் புகை சவுண்ட் இல்லாம வரலாம்ல? ஐயோ இந்த புகை சவுண்டோட வந்ததுமா புகை. ஐயோ போது இந்த கதை நான் சொல்ல. அட கொப்ப பிரதர் பிரதர் உங்க அப்பா பிரதர் அட உங்க அப்பா எந்திரி அட எந்திரி பிரதர் அட உங்க அப்பா வந்து அட உங்க அப்பா எந்திரிப்பா. எதுக்குப்பா அந்த கருமாந்திரம் முடிச்சவன் காலையில் நாய் மாதிரி பயமுறுத்துறான், ராத்திரில பேய் மாதிரி பயமுறுத்துறான்? பிரதர் எதுக்கு பிரதர் எப்ப பார்த்தாலும் உங்க அப்பனை திட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஆட இவன் மட்டும் இல்லப்பா, எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி வயசான கட்டை ஒண்ணு இருக்குதுப்பா. திண்ணையில உட்கார்ந்துக்க வேண்டியது, வர்றவன் போறவன் எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, நாங்கெல்லாம் அந்த காலத்துல ஸ்கூலுக்கு போகையில, நாங்கெல்லாம் அந்த காலத்துல வேலைக்கு போகையில, நாங்கெல்லாம் அந்த காலத்துல கக்கூசுக்கு போகையில தண்ணி எடுத்துட்டே போக மாட்டோம், அறுத்து தொலைக்கிறானுங்கப்பா. அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே இவனை நல்லா திட்டணும்னு ஆசை. ஆனா திட்ட முடியல, ஏன்னா பெரிய மனுஷனா இவன் அந்த போர்வியில வாழ்ந்துட்டு இருக்கான். அதனால நான் திட்டுறத பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அது மாத்திரம் இல்ல, அதுக்கு ஒன்ன பிடிக்கல, அத எனக்கு பிடிக்கல. இப்ப இதை நீங்க பிடிங்க. எதுக்கு? இந்தியன் AK-47 ராத்திரி உங்க கையில கொசு கடிச்சுன்னு வச்சுக்க, கொசு ஒரே வெட்டு. இந்த ராத்திரியில பேய்க்கு அதை சொல்லாத. ஏன்பா? நான் நல்லா தூங்குனா தானே SLC பாஸ் பண்ண முடியும்.